வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னை வேளச்சேரியில் உள்ள சிறந்த உணவகங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உணவு பிரியர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக பிடிக்கும். அதனால ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதலாவது மதுரை ஸ்ரீ தேவர் செட்டிநாடு உணவகம். இது செட்டிநாடு பாணி உணவகம். நல்ல சூழல் மற்றும் ஆடம்பரமான கார் பார்க்கிங் வசதியுடன் சைவ உணவு மற்றும் அசைவ உணவு இரண்டும் பரிமாறப்படுகிறது. ஆனால் உண்மையான செட்டிநாடு உணவகத்தில் யார் சைவ உணவை சாப்பிட விரும்புவார்கள்? உணவு அழகான பச்சை வாழை இலையில் பரிமாறப்படுகிறது. ஆனால் உங்களுக்காகவும் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பின் அந்த இடத்தை சுத்தம் செய்பவர் இருவருக்கும் சேர்த்து வேலை எளிதாக்கும் விதமாக ஒரு தட்டில் இலை வைத்து உணவு பரிமாறப்படுகிறது. உணவின் விலை மிகவும் ஒழுக்கமானது மற்றும் மலிவு. முகவரி 11 பாலாஜி நகர், வேளச்சேரி மெயின் ரோடு, பள்ளிக்கரணை, சென்னை. இந்த உணவகத்தில் 2 பேருக்கு ஆகும் செலவு தோராயமாக 500 ரூபாய். இரண்டாவதாக ஹோட்டல் வெல்கம் ஸ்ரீனிவாசா. உங்கள் பசி உச்சத்தில் இருக்கும் போது சீக்கிரம் சாப்பிடக்கூடிய ஒரு உயர்தர சைவ உணவகம். எந்த நேரத்திலும் உங்கள் இருக்கைக்காக உங்கள் பின்னால் காத்திருப்பவர்கள் இருப்பார்கள் என்பது உறுதி. இந்த உணவகம் பிரதான சாலையில் அமைந்திருப்பதால் உங்கள் வாகனத்தை எடுத்து செல்வதற்கு யோசிக்கவே வேண்டாம். நல்ல காலை உணவு மற்றும் மதிய உணவிற்கு இந்த உணவகம் நியாயமான விலையை கொண்டுள்ளது. முகவரி 61F வேளச்சேரி பிரதான சாலை, ஜெகநாதபுரம், வேளச்சேரி, சென்னை. மூன்றாவதாக அந்திக்கடை. அந்திக்கடை என்பது அனைத்து வகையான உணவு வகைகளையும் வழங்கும் ஒரு உண்மையான தென்னிந்திய சைவ உணவகம். இது பழங்கால தோற்றத்தை கொண்டிருப்பதால் மக்கள் அவ்வப்போது இங்கு வர விரும்புவார்கள். இந்த பகுதியில் அத்தகைய உணவகத்தை கண்டுபிடிப்பது கடினம். இந்த உணவகத்தில் ஏசி மற்றும் ஏசி இல்லாத இருக்கைகள் இரண்டும் கிடைக்கின்றன. இந்த இடம் பொதுவாக சுத்தமாக இருக்கும். மரங்கள் நிறைந்த பகுதி காரணமாக உணவகம் கவனிக்க முடியாததாக இருக்கிறது. எனவே நீங்கள் இடத்தை கண்டுபிடிக்க விழிப்புடன் இருக்க வேண்டும். உணவை போல சேவையும் சிறந்தது. இந்த உணவகத்தின் முகவரி 20 தண்டீஸ்வரர் மெயின் ரோடு, வேளச்சேரி, சென்னை. இந்த உணவகத்தில் 2 பேருக்கு ஆகும் செலவு தோராயமாக 300 ரூபாய். நான்காவதாக லட்சுமி பவன். இந்த உணவகம் கஃபே பாணி உட்புறத்தை கொண்டுள்ளது. கஃபேயின் சிறந்த அம்சம் என்னவென்றால் சாலையை நோக்கி பால்கனியில் ஒரு மேசை இருப்பதுதான். மழையை பார்த்து நீங்கள் ஒரு நல்ல காஃபி அருந்த வேண்டுமென்றால் இந்த உணவகத்திற்கு வாருங்கள். இங்கு சைவ உணவு மட்டுமே வழங்கப்படுகிறது. விலைகள் மிகவும் குறைவு. உங்கள் தினசரி காலை உணவு, மதிய உணவு மற்றும் இரவு உணவை இங்கேயே சாப்பிடலாம். இந்த உணவகத்தில் சிறப்பாக வடிகட்டிய காஃபி விற்பனை செய்யப்படுகிறது. முகவரி 3 1வது குறுக்கு தெரு, விஜயநகர், வேளச்சேரி, சென்னை. இந்த உணவகத்தில் 2 பேருக்காகும் செலவு தோராயமாக 300 ரூபாய். ஐந்தாவதாக லயா ஆப்பக்கடை. முன்பு சிம்ரனின் ஆப்பக்கடை என்று பெயரிடப்பட்ட இந்த உணவகம் ஆப்ப வகைகளுக்கு பிரபலமானது. இது நல்ல வாகன நிறுத்துமிடத்தை கொண்டுள்ளது. மேலும் இங்கு சைவம் மற்றும் அசைவம் இரண்டும் பரிமாறப்படுகின்றன. மட்டன் பாயாவுடன் புல்சை ஆஃபம் கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும். முகவரி மெட்ரோ வாட்டர் ஸ்டேஷன் எதிரில் 100 அடி பைபாஸ் சாலை, வேளச்சேரி, சென்னை. ஆறாவது பிரியாணி பானையில் சுவையான உணவு வகைகள். இந்த உணவகம் மிகவும் சிறியது. சுமார் 25 நாட்காலிகள் கொண்டது. பார்க்கிங் வசதி இல்லை. இந்த இடம் ஆரோக்கியம் தொடர்பாக வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுக்கு பிரபலமானது. விலை பாராட்டத்தக்க வகையில் பொருத்தமானது. பிரியாணி சீரக சம்பா அரிசியால் தயாரிக்கப்படுகிறது. இது எண்ணெய் குறைவாக பயன்படுத்தப்படுவதனால் ஆரோக்கியமானது. உணவு தொட்டிகளில் பரிமாறப்படுகிறது. செரிமானத்திற்கு உதவும் ஒரு வரவேற்பு பானம் வழங்கப்படுகிறது. முகவரி பிளாட் 13, கதவு எண் 2, விஜயநகர் 1வது பிரதான சாலை, வேளச்சேரி, சென்னை. ஏழாவதாக சாம்கோ. ஹோட்டல் சாம்கோ சென்னையில் உள்ள ஒரு பழமையான உணவகம். வேளச்சேரியில் புதியது, ஆனால் இன்னும் தரத்தையும் சுவையும் தக்க வைத்து கொண்டுள்ளது. இந்த இடம் மேஜைகளால் நிறைந்துள்ளது. எனவே வார இறுதி நாட்களில் கூட காத்திருக்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இரவு நேர உணவு இங்கே கிடைக்கிறது. இறால் பிரியாணி இங்கே மக்களால் அதிகம் விரும்பி சாப்பிடப்படுகிறது. சேவை நன்றாக உள்ளது. அவ்வப்போது நீங்கள் சாப்பிடும் உணவை பற்றிய உங்களது கருத்து உங்களிடமே கேட்கப்படும். முகவரி 21 வேளச்சேரி பிரதான சாலை, பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டிக்கு எதிரே, வேளச்சேரி, சென்னை. இந்த உணவகத்தில் தோராயமாக 2 பேருக்கு ஆகும் செலவு ரூபாய் 800. எட்டாவதாக இட்லி எக்ஸ்பிரஸ். பெயரில் குறிப்பிட்டது போல தென்னிந்திய உணவுக்கு ஏற்ற மென்மையான இட்லி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இங்கே அருமையான சுவையுடன் இட்லி வகை பரிமாறப்படுகிறது. அதனால் வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு விருந்தாக அமைகிறது. டெலிவரி வசதி இருக்கிறது. இந்த இடத்தை கண்டுபிடிப்பது சிரமமாக இருக்கும். இது மிகவும் சிறிய உணவகம். இந்த உணவகம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறது. விலை மிகவும் குறைவு மற்றும் மலிவு விலையில் அனைத்து பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தில் இட்லி
3 விதமான சட்னிகளுடன் பரிமாறப்படுகிறது. மட்டன் சல்னா தோசை இந்த உணவகத்தில் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய உணவு. முகவரி 12 வெங்கடேஸ்வரர் நகர், 2வது பிரதான சாலை, 100 அடி பைபாஸ் சாலையிலிருந்து லயா அப்பா கடைக்கு அருகில், GRT ஜுவல்லர்ஸ்க்கு எதிரே, வேளச்சேரி, சென்னை. இந்த உணவகத்தில் 2 பேருக்கு ஆகும் செலவு ரூபாய் 150. 9வதாக தோசை 99 டிலைட்ஸ். பெயரில் குறிப்பிட்டுள்ளது போல இந்த உணவகத்தில் 99 வகையான தோசை வகைகள் உள்ளன. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத தோசைகள் இங்கே பரிமாறப்படுகின்றன. இங்கு விற்கப்படும் பொருட்களின் விலை மிகவும் குறைவு. பீட்சா தோசையை இந்த உணவகத்தில் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். முகவரி ஃபிளாட் 137, சீதாராமன் நகர், வேளச்சேரி மெயின் ரோடு, வேளச்சேரி, சென்னை. இந்த உணவகத்தில் 2 பேருக்கு ஆகும் செலவு தோராயமாக 200 ரூபாய். 10வதாக குமரகம். இது ஒரு கேரள பாணி உணவகம். இங்கு கேரள பாணியில் கிட்டத்தட்ட எல்லாமே கிடைக்கும். இங்கு விலை சற்று அதிகம். பொலிச்சா மீனாஸ் இங்கே கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். மாட்டிறைச்சி பிரியர்கள் உலர்த்தியாக மாட்டிறைச்சியை முயற்சிக்க வேண்டாம். முகவரி 27/28, விஜயநகர் நீட்டிப்பு, வேளச்சேரி பிரதான சாலை, வேளச்சேரி, சென்னை. இந்த உணவகத்தில் 2 பேருக்கு ஆகும் செலவு 600 ரூபாய். 11வதாக ஸ்ரீ குப்தா பவன். உணவு மற்றும் இனிப்புகள் இரண்டையும் வழங்கும் ஒரு வட இந்திய உணவகம். உணவின் தரம் சிறப்பாக உள்ளது. இந்த இடம் நல்ல வெளிச்சத்துடன் இருக்கை மற்றும் வாகன நிறுத்துமிடங்களுக்கு போதுமான இட வசதியுடன் உள்ளது. இந்த இடத்தில் மட்டுமல்லாமல் இவர்களுக்கு சென்னையில் 19 கடைகள் உள்ளன. சில பொருட்களின் விலை அதிகமாக இருந்தாலும் அதன் மாறாத சுவைக்கு பணம் செலுத்துவது சரிதான். அனைத்து வட இந்திய உணவுகளும் நன்றாக ருசி பார்க்கப்படுகின்றன. ஆச்சரியப்படுத்தும் விதமாக இங்கு உள்ள ஃப்ரைட் ரைஸ் சிறந்தது. முகவரி எண் 1, 100 அடி சாலை, வேளச்சேரி, சென்னை. இந்த உணவகத்தில் 2 பேருக்கு ஆகும் செலவு 450 ரூபாய். 12வதாக பிண்ட். உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் உணவு உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அசைவ பிரியர்கள் இந்த உணவகத்தில் சாப்பிட முடியாது. இந்த கடை தவிர்த்து இவர்களுக்கு சென்னையில் இன்னொரு கடையும் உள்ளது. இந்த இடத்தில் விற்கப்படும் பொருட்கள் அனைத்தும் நடுத்தர வர்க்க விலையில் விற்கப்படுகிறது. இந்த விலையில் நம்மில் பெரும்பாலானோர் வாங்கக்கூடியதுதான். குல்ஃபி மற்றும் மசாலா மோர் கண்டிப்பாக இங்கு சாப்பிட வேண்டும். முகவரி 2, சாரதி நகர், 1வது பிரதான சாலை, வேளச்சேரி, சென்னை. இந்த உணவகத்தில் 2 பேருக்கு ஆகும் செலவு 900 ரூபாய். 13வதாக பழைய மெட்ராஸ் உணவகம். இங்கே அவர்கள் உங்களுக்கு அருமையான செட்டிநாடு பாணி உணவை வழங்குகிறார்கள். இங்கு விற்கப்படும் பொருட்கள் நியாயமான விலையில் விற்கப்படுகிறது. இங்கே கட்டை வறுவல் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒன்று. முகவரி 37F, வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு, A2B விஜயநகர், வேளச்சேரி, சென்னை. 14வதாக திரு பாஃப்டி. அமைதியான சூழலுக்கும் அரட்டைகளுக்கும் ஏற்ற வட இந்திய உணவகம். இவர்களுக்கு டி நகரில் மற்றொரு கடையும் உள்ளது. விலைக்கு ஏற்ற உணவு, ஐஸ்கிரீமுடன் கூடிய ஜாமுன் உங்கள் ரசனையை விட்டு கொடுக்கும். ஜலபீனோ சீஸ் பந்துகள் இங்கே நீங்கள் சாப்பிட வேண்டிய ஒன்று. முகவரி 137, ஃபிளாட் 3, 1வது தளம், கிராண்ட் ஆர்கேட், சீதாராமன் நகர் மெயின் ரோடு, வேளச்சேரி, சென்னை. இங்கே 2 பேருக்கு ஆகும் செலவு 400 ரூபாய். 15வதாக கங்கா ஸ்வீட்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட். பெயரில் குறிப்பிட்டது போல கங்கா இனிப்புகள் சிறந்த சுவையான உணவுகள் கொண்ட இனிப்பு கடை. சென்னையில் பல்வேறு கடைகள் உள்ளன. வேளச்சேரியில் மட்டும் 2 கங்கா இனிப்பு கடைகள் உள்ளன. நீங்கள் சிறிது நேரம் இந்த உணவகத்தில் செலவிட விரும்பினால் கார் பார்க்கிங் வசதியுடன் கூடிய தூரத்தில் காரை நிறுத்திவிட்டு இங்கே வந்து சாப்பிட வேண்டும். இந்த உணவகத்தில் விலை மிகவும் நியாயமானது. காரக்குழி பணியாரம் சூடாக சாப்பிட்டால் மிகவும் அருமையாக இருக்கும். அதை தவிர இந்த உணவகத்தில் தேங்காய் போலி என்ற உணவு சிறப்பாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதையும் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். முகவரி 16, சாரதி நகர், வேளச்சேரி, சென்னை. இந்த உணவகத்தில் 2 பேருக்கு ஆகும் செலவு தோராயமாக 250 ரூபாய். 16வதாக அகி வெரிகுடா. ஒரு மாற்றமாக இது ஒரு ஜப்பானிய மற்றும் இந்திய உணவகம். புதிய உணவு வகைகளை முயற்சிக்க விரும்புவோர் அனைவரும் கண்டிப்பாக செல்ல வேண்டிய உணவகம் இந்த அகி வெரிகுடா. இங்கே ஒரு அழகான ஜப்பானிய பாணி உட்புறம் கொண்டது. மேலும் நீங்கள் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்க விரும்பினால் சாப்ஸ்டிக்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இங்கே உள்ள உணவுகள் அனைத்தும் கொஞ்சம் விலை உயர்ந்ததுதான். இங்கே ராமன் கிண்ணங்கள் என்று அழைக்கப்படும் உணவு வகை மக்களால் மிகவும் விரும்பி சாப்பிடப்படுகிறது. முகவரி 6, சீதாராம் மெயின் ரோடு, வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு, வேளச்சேரி, சென்னை. இந்த உணவகத்தில் 2 பேருக்கு ஆகும் செலவு தோராயமாக ரூபாய் 800. 17வதாக ஆருமா மல்டி கியூசின் உணவகம். உணவகத்தின் செறிவு அவர்கள் கவனம் செலுத்திய சூழ்நிலையாகும். புல்வெளியில் அமைக்கப்பட்ட கண்ணாடி மேசையில் உங்களுக்கு உணவு பரிமாறப்படும். நீங்கள் நிச்சயமாக அன்புடன் வரவேற்கப்படுவீர்கள். சிறந்த உணவுகளுக்கு ஏற்ப சிறந்த விலையில் இங்கே உணவுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாமக்கல் கோழி இங்கே கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒன்று. மேலும் இங்கே தந்தூரி உணவுகள் அனைத்துமே அற்புதமாக இருக்கும். முகவரி 100 அடி சாலை,
சம்பந்தம் காலனி, தரமணி ரிங் ரோடு, வேளச்சேரி, சென்னை. இந்த உணவகத்தில் 2 பேருக்கு ஆகும் செலவு தோராயமாக 650. இந்த வீடியோவில் சென்னை வேளச்சேரியில் நாம் பார்த்த உணவகங்களில் நீங்கள் எந்தெந்த உணவகங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள், எந்தெந்த உணவகங்களை சாப்பிட்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.